சபை ஆவியும் இல்லை, அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலையில இருந்து கொண்டிருக்கின்றன. ஊழியக்காரர்கள் யாரும் சபையில இருந்து ஊழியம் செய்வது கிடையாது. ஊழியர்கள் யாரும் சபையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருகிறார்கள், வந்து அவர்கள் ஊழியத்தை செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். மற்ற நேரத்தில் அவர்கள் எங்கேயாவது சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த ஊழியக்காரனோடு ஒரு விசுவாசி இருந்தால் அந்த விசுவாசி எப்படி அந்த ஊழியக்காரன் பரலோகத்துக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்த முடியும்? மனமோட போய்கொண்டிருக்கிற போக்கில போய்கொண்டிருக்கிற ஊழியக்காரன் நண்பனே, இதோ எச்சரிப்பின் சத்தம் உனக்கு நேராக வருகிறது. நீ செய்வதை விட்டுவிட்டு மனம் திரும்பி தேவனுடைய பட்சமாய் நீ திரும்பி வா. கர்த்தர் உனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நித்தியத்துக்கு